வணக்க நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சொன்னார். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு. ஐயா, எங்கிட்ட கோவா கொடி கொடுத்துருக்கீங்க, கோவா பழம் கொடுத்துருக்கீங்க, கோவா காய் கொடுத்துருக்கீங்க. இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. கோவை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இயற்கையாக இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஓ, சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பீட்டா செல்கள் தானாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இயற்கையான இன்சுலினே கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு பொரியல் செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம். இது என்ன பண்ணால் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். பித்தாதிக்கம் உள்ளவங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணத்தை குறைச்சி பாத எரிச்சல், அந்த குத்தல் குடைச்சல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. இந்த இலை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அருமையான ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஓ, கண்ணுக்கா? ஆமாம் ஆமாம். ஓகே, இது கண்ணுக்கு வந்து உப்புல கசக்கி விடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலில். இல்லை, நம்ம பண்ணுறது எப்படின்னா இது ஒரு 5 இலை எடுத்துக்கணும். இந்த இலை வந்து 5 இலை எடுத்துக்கணும். சாம்பார் வெங்காயம் வந்து பாதி கட் பண்ணிக்கணும். ஒரு சாம்பார் வெங்காயம் முழு வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணிக்கணும். எண்ணிக்கையில் சீரகம் எண்ணிக்கையில் 5 கரெக்டாக சரியாக 5 இருக்கணும். இந்த 3த்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு துருவணும். நம்ம தேங்காய் துருவோம்ல அது மாதிரி துருவணும். துருவிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஒன்றா போட்டு நல்லா மூட்டை முடித்து டைட்டாக கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடணும். இது 5 இலை, சாம்பார் வெங்காயம் பாதி, 2த்தையும் ஒன்றா வச்சு துருவிட்டோம். துருவின பிறகு 5 சீரகம் அதில் எண்ணெய் போட்டு மூட்டை கட்டி வச்சிடுறோம். டைட்டாக மூட்டை கட்டி வச்சிடணும். புழியக்கூடாது. எடுத்த உடனே மூட்டை கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த எசன்ஸ் எல்லாம் ஒன்றாயிடும். உள்ள வேதிப்பொருளாக ஒன்றாயிடும். அதுக்கப்புறமா அப்படியே கசக்கிட்டு லைட்டாக கசக்கிட்டு கண்ணில் ஒரு சொட்டு விட்டோம்னா கண் சார்ந்த பிரச்சனை, அதாவது அந்த பொறை விழுதுன்னு சொல்கிறோம், பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்பயே ஒரே டோஸில். ஓ, நகரிலேருந்து ஒரு நோயாளி வந்தார். தடுமாற்றமாக கூட ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. வந்து இந்த மெத்தடில் நம்ம விட்டு 10 நிமிஷத்தில் அவர் கூட ஒரு ஆள் துணைக்கு பிடிச்சிக்கிட்டு கைத்தாங்களாக வந்தவர் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுதுன்ட்டு அவர் மட்டும் தனியாக ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போனார். அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த கோவை இலை. ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஐயா கையில் இது கொடுத்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன இருக்குன்னு ஐயாவுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்படி என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த கோவப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின்கள் நிறையா இருக்குது, தாது சத்துக்கள் நிறையா இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பீட்டா கரோட்டின் நிறையா இருக்குது, பொட்டாசியம் தேவையான அளவு இருக்குது. இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, சர்க்கரை நோய் நிச்சயமாக தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கட்டுக்குள் வரும். ஏன் குணமே கூட ஆகிடும். வயிற்றுப்புண் நிச்சயமாக குணமாயிடும். இதனுடைய இலைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலையில் ஒரு 5 இலை, சாயந்தரம் 5 இலை கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமாக வேலை செய்யும். காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த இலையை கசாயம் வச்சு குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. சிறுநீரக செயல்பாட்டை வந்து அதிகரிக்க செய்யறதுல இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சர்மம் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமாக வேலை செய்யும். உடல் குளிர்ச்சிக்கு அற்புதமாக வேலை செய்யும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். உடலில் வீக்கம் ஏற்பட்டால், அதாவது அலர்ஜினால் ஏற்பட்ட வீக்கம் அப்படின்னா அது சரி பண்ணும். அதே மாதிரி சோரியாசிஸ், படை, சொறி, சிரங்குக்கு இதை அரைச்சி பெண்களாக இருந்தால் மஞ்சளோடையும் ஆண்களாக இருந்தால் சந்தனத்தோடையும் பூசும்போது அந்த சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குணமாகும். காய்கறி வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவக்காயை வந்து காலையில் ஒரு 2-3, சாயந்தரம் ஒரு 2-3 சொல்லுவோம். எதுக்குன்னா சோரியாசிஸ் சம்பந்தமான தோல்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லாகும். இப்போ இதிலேருந்து நான் ஒரு பழத்தை சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இந்த பழம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே காய்கள் நிறைய இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறீங்க கோவக்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பிள் காமிக்கிறேன். தவறி விழுது. அப்போ யாரும் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு ஆசைப்பட்டீங்களா? சின்ன வயசில் சொல்லுவாங்களா, அதுதான் சொன்னேன். இந்த கோவக்காய் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் அப்படியே சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களே. சாதாரண ஹைப்ரிட் கோவக்காய் சாப்பிட முடியும். இந்த கோவக்காய் இங்கே பாருங்கள், கசப்புங்க ஒன்றுக்கு ஒரு மெல்ல முடியாது. அவ்வளோதான், இதெல்லாம் மெல்லவே முடியாது, அவ்வளோ கசக்கும். ஆனால் ஹைப்ரிட் கோவக்காய் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்றலாம், தோற்பாக இருக்கும். ஆனால் இந்த பழம் அங்கே பாருங்கள்,
ஆஹா, சொர்க்கமே தெரியுதுடா அப்படின்ற மாதிரி அருமையாக இருக்குது. ஏற்கனவே படைப்பு தான். பழம் இனிக்குது, காய் கசக்குது, வாயில் கூட வைக்க முடியல. இந்த இலைகளை குடல் புண்ணு உள்ளவங்க அப்படியே பறித்து சாப்பிட்லாம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும், இதெல்லாம் வச்சு இடித்து கறியை போட்டு இடித்து நாங்கள்லாம் போர்டுக்கு போசிருக்கோம். நாங்கள்லாம் 9th கிட்ஸ். அதே மாதிரி தான் நானும் 82 பிறந்திருக்கேன். அதனால் இது வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லா கேட்கும். ஐயா சொன்ன மாதிரி கண்ணுக்கு விடலாம். சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா, என்ன சொல்கிறது, ஒரு தோல் சுவை இருக்குல்ல, அந்த சுவை தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது, கசப்பாலாம் இருக்காது. இப்படி இயற்கை தந்த மூலிகைகள், பல்வேறு வகையான மூலிகைகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியமான சம்மதை உருவாக்குவோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.